நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லா டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் தான். ஒரு என்ன சொல்றது, ஒரு 800 பாயிண்ட் மேல நல்ல ஒரு செல்லிங் பிரஷரு. கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்துச்சு. அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா, குளோசிங் டைம்ல நல்லா செல் பண்ணி தான் முடிச்சிருக்காங்க. பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டுக்கு பிடிக்கல. மெயின் ரீசன் அதான். மார்க்கெட்டுக்கு சம்மந்தமான எந்த ஒரு குட் நியூஸும் இல்ல. பேட் நியூஸ் தான் இருக்கு. அதனால தான் இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் ஆயிருக்கு. இதுவரைக்கும் ஒரு 6 இயர்ஸ்ல பட்ஜெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் வந்து அதிகமான செல்லிங்ன்னு சொல்லிட்டு சிஎன்பிசில சொல்லியிருக்காங்க. வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த வீடியோல நெறைய முக்கியமான தகவல் இருக்கு. ஒன்னொன்னா பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டுக்கு பேட் நியூஸ் என்னன்னா, எஸ்டிடி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்இ, ஏஞ்சல் ஒன், மோதிலால் ஓஸ்வால் இந்த கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக் எல்லாமே எல்லா ஸ்டாக்குமே நல்ல ஒரு அடி. சிடிஎஸ்எல் நல்லா பயங்கர ஒரு செல்லிங் பிரஷர் முக்கியமான காரணம் அதுதான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹை பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்&டோ இந்த மாரி அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா டாக்ஸ் கட்டுற மாரி இருக்கும். அத சில நண்பர்கள் தவிர்ப்பார்கள். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. 10 பேர் பண்றதுல பார்த்தீங்கன்னா, 9 பேர் லாஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க எஃப்&டோல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் இதில ஃபோக்கஸ் பண்ணி டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லாங் இன்வெஸ்டர்ங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் கட் ஆகும் பார்த்தா எதுவுமே இல்ல. எந்த குட் நியூஸும் இல்ல. அதனால தான் மார்க்கெட்டுக்கு பிடிக்கல. நல்ல ஒரு அருமையான செல்லிங் பிரஷரு. எல்லா ஸ்டாக்குமே நல்ல ஒரு செல்லிங் பிரஷர்ல தான் இருக்கு. பத்தாததுக்கு ஜியோ பாலிடிக்ஸ் அது ஒண்ணும் சரியாகல. அதெல்லாம் சரியானது தான். மார்க்கெட் புல் பேக் வரும். அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த சைட்வே, லாங் ரன்வே தான் இருக்கும். அதனால நம்ம ஒரு நல்ல ஸ்டாக்கா, நல்ல கவனமா இந்த டைம்ல புதுசா மார்க்கெட்டுக்கு வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கவனமா நல்ல ஸ்டாக்க செலக்ஷன் பண்ணி, அனலைஸ் பண்ணி, நல்ல ரிசல்ட் குடுக்குறாங்களா, ஃபியூச்சர் குரோத் இருக்கான்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா, நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிக்கிற காசு மார்க்கெட்ல போடும்போது கவனமா போடணும். ஸ்விங் ட்ரேடிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பண்ணாதீங்க. இன்ட்ராடேலாம் பண்ணாதீங்க. ஏன்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வொலடைலா இருக்கு. எப்ப கீழ இறங்கும், எப்ப மேல போகும்னு யாராலயும் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு இருக்கு மார்க்கெட்டு. உங்க கேப்பிட்டல லாஸ் பண்ணிறாதீங்க. அதனால கொண்டு வந்து வர பைசாவ நல்ல ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு நிம்மதியா தூங்கணும்னா, லாங் டர்மா நீங்க வந்து இருந்தா மட்டும் தான் முடியும். ஷார்ட் டர்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு இந்த மாரிக்கு தான் இருக்கும். அத நீங்க புரிஞ்சுகிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட் எப்பவுமே ஹை ரிஸ்க். அத நான் சொல்ல வரேன். எஸ்டிஜி வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பார்த்தா தெரியும். ஒரு லாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 லாட் நிஃப்டி ஃபியூச்சர் வந்து வில் நவ் காஸ்ட் 4,841 மோர்ன்னு போட்டிருக்காங்க. நம்ம எஃப்&டோவும் பண்றது இல்ல. அத பத்தி நமக்கு எதுவும் தெரியாது. அதனால குடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் மார்க்கெட் எல்லாமே நல்ல அடி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, பிக்கஸ்ட் பட்ஜெட் டே ஃபால்ன்னு சொல்லியிருக்காங்க 6 இயர்ல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1547 புள்ளி பாயிண்ட். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, 24,900 அதுக்கு கீழ தான் குளோசிங் வச்சிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு செல்லிங் சொல்லலாம். அதுக்கப்புறம் ஐடிசிக்கு வந்து கன்டினியூவா பேட் நியூஸ் தாங்க. ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா, சிகரெட் வந்து பார்த்தீங்கன்னா, 1ஆம் தேதி ஜனவரி இந்த மாசத்துலருந்து பார்த்தீங்கன்னா இதாகுது. ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி 1 மந்த் மட்டுமே 20% ஃபால் ஆயிருக்கு. ரீசென்ட் ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ரூ. 6.50 டிவிடெண்ட் குடுக்குறாங்க. நல்ல டிவிடெண்ட் சொல்லப்போனா ஐடிசி வந்து நல்ல ஒரு டிவிடெண்ட் குடுக்குற கம்பெனி தான். ஆமா, நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிசி வந்து டிவிடெண்ட்க்காக தான் வாங்கி வச்சிருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குன்ட்டு. டாக்ஸேஷன் கேம் ஃப்ரம் 28% ஜிஎஸ்டின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா, இது இன்கிரீஸ் ஆகும்னு தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஜனவரி 1ஆம் தேதி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஹேவ் நோட்டிஃபைட் த ஜிஎஸ்டி ரேட் 40% ஆஃப் டொபாக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 28% 40 மாத்தியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, எஃபெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 1. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிசி நல்லா அடியாகுது. ஒரு காலத்தில ஐடிசி வாங்கன்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப்லயும் கூவுன்னு கூவிட்டு இருந்தாங்க. இவங்க நல்ல ஹைல வாங்குனவங்க ரூ. 500 வாங்குனவங்களுக்கெல்லாம் பெரிய ஆப்பு தான். இப்ப வந்து வாங்குறவங்களுக்கு ஓரளவுக்கு அட்லீஸ்ட் டிவிடெண்டாச்சும் கிடைக்கும். ஹைல போயிட்டு எந்த ஒரு ஸ்டாக்குமே அதுதான் நம்ம சொல்றது. ஹைல போய் வாங்காதீங்க, ஹைல போய் வாங்காதீங்க. வெயிட் பண்ணுங்க. நமக்கான வாய்ப்புகள் வரும்போது மட்டும் அப்ப யூஸ் பண்ணுங்க. அப்போ நெறைய டைம் எதுக்கு சொல்றேன்னா, இதுக்கு தான் சொல்றது. அத யாருமே புரிஞ்சுக்கிறாம போயிட்டு அவசரப்பட்டு வாங்கி போய் மாட்டிக்கிறீங்க. இந்த ஸ்டாக்க போய் இங்க வாங்கியிருந்தீங்கன்னா, இந்த ஹைட்ல வாங்கியிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க பாருங்க. ரூ. 500 மேல போயிருக்கு இந்த ஸ்டாக். அங்க போய் வாங்கியிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்? எவ்வளோ லாஸ் பாருங்க. அதுக்கு தான் எப்பவுமே பொறுமையா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க நான் சொல்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கோல்டு, சில்வர் சொல்லவே வேணாம். அடின்னு அடிச்சு இறக்கிக்கிட்டே இருக்காங்க. அது சம்மந்தமா உள்ள ஹிந்துஸ்தான் காப்பர், ஹிந்துஸ்தான் ஜிங்க், வேதாந்தா அந்த ஸ்டாக்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ மேல ஏறுனுச்சோ, அவ்வளோக்கு எவ்வளோ கீழ அடின்னு அடிச்சு இறக்கிட்டு இருக்காங்க. ஆமா, எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, கமாடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டேஞ்சர் தான். நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும்போது புக் பண்ணிட்டு வெளில வந்துறது நல்லது. என்ன பொறுத்தளவுல அத தான் நான் சொல்லுவேன். ஆமா, ஹிந்துஸ்தான் காப்பர் எல்லாமே எல்லா மெட்டல் ஸ்டாக் எல்லாமே நல்ல பயங்கர அடி. நிஃப்டியுடைய நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ பார்த்துரலாம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம அந்த வீடியோல நெறைய டைம் நம்ம சேனல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மெட்டல் இண்டெக்ஸ பிரேக் அவுட் பண்ணும்போதே சொல்லியிருக்கோம். மெட்டல் ஸ்டாக்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்பவே நம்ம சொல்லியிருந்தோம். இண்டெக்ஸ் வந்து இப்ப பாருங்க நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து கவனமா இது பண்ணுங்க.
பாருங்கள், நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் 2 நாளாக கண்டினியூவாக இறங்கிக்கிட்டே இருக்குது மெட்டல் இண்டெக்ஸு. பார்ப்போம் எப்போ வந்து நிற்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்கும் ஒரு நினைக்கிறேன். இந்த டெக்னிக்கல் படி வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆகும். 2025 அக்டோபர் முக்கியமான ஒரு சப்போர்ட்டு. அத பிரேக் அவுட் பண்ணா, அதுக்கப்புறம் 2025 நவம்பர் அந்த ரேஞ்சில உள்ள ஒரு சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆகும். ஆல் டைம் ஹை. அதான் ஆல் டைம் ஹை சப்போர்ட் நெனைக்கிறேன். இந்த இருக்க ஆல் டைம் ஹை சப்போர்ட்டு. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்ட்டு. மெட்டல் இண்டெக்ஸ்ல நல்ல ஒரு டவுனுங்க. அதுக்கப்புறம் பட்ஜெட்ல முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா சென்டரு. டேட்டா சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனல்ல இருக்கு. டேட்டா சென்டர் எப்போன்னு போட்டு 1 மாசம் ஆச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டேட்டா சென்டர் ஸ்டாக் ஆனந்த் ராஜ்ல நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு நெறைய ஸ்டாக்கு. டேட்டா சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரேர் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, என்எம்டிசி, ஜிஎம்டிசிலாம் இன்னைக்கு நல்ல ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதில வந்து டெவலப் பண்றாங்க. கவனம் செலுத்துறாங்க. இந்த பார்த்தா தெரியும் உங்களுக்கு. யூனியன் பட்ஜெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்கல் மினரல் அண்ட் அட்வான்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் பார்க்கறதுக்காண்டி கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாக்ஸ் நெறைய அமௌண்ட்லாம் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் செக்டார்லாம் இன்னைக்கு பயங்கர அடி. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, 20% லாஸ்ட் பட்ஜெட்டோட 20% கூட்டி தான் இருக்காங்க. ஆனா டிஃபென்ஸ் செக்டார்லாம் கன்னா பின்னான்னு இன்னைக்கு அடி அடின்னு அடிச்சு இறக்கியிருக்காங்க. காலையில கொஞ்சம் ரெக்கவர் ஆனுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெருசா ஒண்ணும் ரெக்கவர் ஆகல. திடீர்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் ஸ்டாக் எல்லாமே நல்லா டவுன் ஆயிருச்சு. பேங்க் நிஃப்டில இன்னைக்கு கடுமையான ஒரு செல்லிங் பிரஷரு. இங்க பார்த்தா தெரியும் 2%க்கு மேல நல்ல கடுமையான செல்லிங் பிரஷரு. ஏன்னா பட்ஜெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஸ் சம்மந்தமான எந்த ஒரு குட் நியூஸ் வரலன்னு நெனைக்கிறேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டில இன்னைக்கு அடி அடின்னு அடிச்சு இறக்கியிருக்காங்க. ப்ரீவியஸ் லோ கிட்ட தான் வந்து குளோசிங் வச்சிருக்காங்க. பார்ப்போம் ஃபர்தரா கீழ வந்துச்சு பிரேக் அவுட் ஆனுச்சுன்னா, கன்டினியூவா ஃபால் ஆறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன கண்டிஷன்ல பார்க்கலாம். நிஃப்டி வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு சேனல் கீழ தான் பிரேக் அவுட் பண்ணி வந்துட்டு இருக்குன்னு பாருங்க. நேத்து எங்கேருந்து கீழ குளோசிங் வந்து மேல போனுச்சோ, அதே இடத்துல இன்னைக்கும் வச்சிருக்காங்க. நல்லா கடுமையான ஒரு செல்லிங் பிரஷரு. 2மே சேம் கேண்டில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 2மே அக்யூரேட்டா சேமா இருக்கு. எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஆமா. கேண்டில் ஸ்டிக் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும் என்ன கேண்டில் ஸ்டிக்ன்னு. நல்ல ஒரு செல்லிங் பிரஷர்ல தான் இருக்கு. இதுதான் முக்கியமான ஒரு சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆகும். 2025 ஆகஸ்டுடைய சப்போர்ட்டு. இதுக்கு கீழ பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, ஃபர்தரா டவுன் வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டில வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டில வந்து பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க்ல இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லா பேங்குமே நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் தாங்க. கடுமையான ஒரு செல்லிங் பிரஷரு. HDFC பேங்க் நல்ல ஒரு செல்லிங்கு. ஐசிஐசிஐ பேங்கு. அதுக்கப்புறம் பியூசி பேங்க் எல்லாமே நல்ல ஒரு கடுமையான ஒரு செல்லிங்க. கனரா பேங்கு, யூனியன் பேங்கு அதெல்லாம் வச்சிருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்காச்சும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பேங்க் ஸ்டாக் எந்த ஸ்டாக்குமே என்ட்ட கிடையாது. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல கன்டினியூவா ஏறிருக்கு பாருங்க. எங்கேருந்து ஏறிருக்கு 2025 நல்ல ரிட்டர்ன் குடுத்தது பியூசி பேங்க் எல்லாமே. அதனால இப்போ செல்லிங் ப்ராஃபிட் புக் பண்றாங்க. கனரா பேங்க், யூனியன் பேங்க் எல்லா பேங்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கடுமையான ஒரு செல்லிங் பிரஷர் தான். ஒரு நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் தான். யூனியன் பேங்க்லாம் நல்லா மேல ஏறிச்சு. ஒரு கப் வித் ஹேண்டில் பேட்டர்ன் பிரேக் அவுட் பண்ணி மேல போணுச்சு. இப்போ டபுள் டாப் பிரேக் அவுட் பண்ணி தான் இன்னைக்கு குளோசிங் வச்சிருக்காங்க. சிவியரா இறங்குறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக் எல்லாமே இன்னைக்கு நல்ல ஒரு டவுனு. பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா, பாம்பே எக்ஸ்சேஞ்சு, பிஎஸ்சி இன்னைக்கு கடுமையான ஒரு செல்லிங் பிரஷர் 10%க்கு மேல. முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் லோ கிட்ட தான் வந்து குளோசிங் முடிச்சிருக்காங்க. உள்ள தான் குளோசிங் முடிச்சிருக்காங்க. இது ஒரு கப் வித் ஹேண்டில் பட்டன் மார்க்கெட் ஃபார்ம் ஆனுச்சு. நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்டாக்க பத்தி. 2025 டிசம்பருடைய லோட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியால தான் நின்னுட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. அடுத்தது சிடிஎஸ்எல். சிடிஎஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சிடிஎஸ்எல். சிடிஎஸ்எல் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங் பிரஷரு. 2025 மேயோட லோல தான் டச் பண்ணி இன்னைக்கு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. நம்ம ஆல்ரெடி இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணும்போதே சொல்லியிருந்தோம். கன்டினியூவா ஃபால் ஆறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்குன்னு நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நம்ம வந்து எதுக்கு சொல்றோம்னா, ஒரு சப்போர்ட் டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் நம்ம இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றோம். யாரும் இந்த ஸ்டாக்க வாங்குங்க, வீங்க நம்ம என்னைக்குமே ரெக்கமெண்டேஷன் பண்றது கிடையாது. நெறைய நண்பர்களுக்கு டெக்னிக்கல் தெரியாது. அதனால தான் சொல்லியிருந்தோம். ப்ரீவியஸ் சப்போர்ட்ட உடைச்சு, அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 2025 மே சப்போர்ட். அதையும் அதுகிட்ட டச் பண்ணி தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கு பவுன்ஸ் பேக்கா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 2025 மார்ச்சோட சப்போர்ட் தான் அந்த ட்ரெண்ட் லைன் எங்கே ஸ்டார்ட் ஆனுச்சோ, அது வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் ஒன் இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங் பிரஷரு. நெறைய ஸ்டாக் இந்த செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங் பிரஷரு. கொஞ்சம் ரெக்கவர் ஆனுச்சு. காலையில 11, 12% நல்ல ஒரு செல்லிங் பிரஷரா இருந்தது. கொஞ்சம் ரெக்கவர் ஆனுச்சு அவ்வளோதான். ரொம்பலாம் பெருசாலாம் ரெக்கவர் ஆகல. நல்ல ஓரளவுக்கு ரெக்கவர் ஆனது தான். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேரலல் சேனல்ல தான் இந்த ஸ்டாக் லாங் டைமா வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஏஞ்சல் ஒன்னு.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஐபிஓ வந்தது குரோ. இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 8% மேல நல்ல ஒரு செல்லிங் பிரஷரு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு ஏன்னா இப்ப தான் இந்த ஸ்டாக்கு லிஸ்ட் ஆனது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதிகமா சார்ட் இருக்கு அந்த ஸ்டாக்ல. கரெக்ட்டா அதுக்கு மேல தான் குளோசிங் வச்சிருக்காங்க. ஒரு ட்ரெண்ட் லைனு. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல தான் குளோசிங் வச்சிருக்காங்க. இத பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, கண்டிப்பா ஃபர்தரா அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 2025 டிசம்பருடைய சப்போர்ட் தான் இதுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு நெறைய ஸ்டாக் நல்ல ஒரு செல்லிங் பிரஷருங்க. கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. பட்ஜெட்ட பத்தி ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குடுத்துருக்கோம். டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் அதில கிடைக்கும். அப் டூ எல்லா செய்தியும் பார்த்தீங்கன்னா, நம்ம அதில அப்டேட் பண்றோம். ஆனந்த் ராஜி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது டேட்டா சென்டர்ல உள்ள ஸ்டாக்கு. ஓரளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் நல்ல மூவ்மெண்ட் இருந்தது. ஆனா குளோசிங் டைம்ல அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. நீங்களும் வாட்ச் பண்ணி பாருங்க இந்த ஸ்டாக்லாம். இன்னைக்கு நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் போர்ட்ஃபோலியோ காப்பாத்திருச்சு. அதான் முக்கியமான காரணம். ஐடி ஸ்டாக் வச்சிருக்க போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப இறங்கியிருக்காது. இன்னைக்கு ஐடி இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ரெக்கவர் காலையில. இப்ப அது நல்ல ஒரு டவுன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரெக்கவரு. ஐடி இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ்குள்ளேயே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கேன். எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் கிடையாது. சைட்வே தான். மார்க்கெட்டே சைட்வேல தான் போயிட்டு இருக்கு. ஆமா. கீழயும் மேலயும் மேலயும் தான் போயிட்டு இருக்கு. அந்த 26,300 உடைக்க முடியல. ஆல் டைம் ஹை கொஞ்சம் உடைச்சுச்சு. அதுக்கப்புறம் அதனால அங்கேருந்து மேல முடியல. ஏன்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா ஜியோ பாலிடிக்ஸ் நெகட்டிவ் நியூஸ் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்னால மேல முடியலங்க. அதனால கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. லாங் டெர்முக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம்க்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஷார்ட் டெர்ம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சான்ஸ் ரொம்ப கம்மி. அதனால வந்து ஷார்ட் டெர்ம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு லாஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல நெறைய முக்கியமான தகவல் நம்ம பார்த்துருக்கோங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. எந்த ஒரு ஸ்டாக்க நீங்க வாங்குறதாலும், விக்கிறதாலும் நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.